அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கும் அடுத்த 14 நாட்கள் 14/9/2025 முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்தவரை அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு முக்கிய 2 கிரகங்களான குருவும் சுக்கிரனும் நன்மை தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். இதனால் குடும்ப சூழ்நிலையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிறைந்த ஒரு தருணமா இந்த 14 நாட்களும் அமைய இருக்குதுங்க. அது மட்டுமில்லாம குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் அயன சயனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் ஓரளவு இனிமையான ஒரு காலகட்டமாகவே இக்காலகட்டம் அமைய இருக்குது. பொருளாதார சிக்கல்கள் இல்லாத ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தருணங்கள் கைகள்ல பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் உங்கள் ராசிநாதனான சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவைகள் உங்களுடைய சுய முயற்சியால் தீர்ந்துவிடும். சனி சூரியனை பார்ப்பதாலும் அந்த சனியை குரு பார்ப்பதாலும் தீய பலன்கள் ராசிக்கு கிடைக்காது. அதே போலவே வெற்றி பாதையில் நீங்கள் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான துணிச்சலும் உண்டுங்க. ஜீவனஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரன் 12 நேர் ராசியான் கடக ராசியில் இருப்பதால வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை நிச்சயம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அந்த வகையில் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. பண பிரச்சனை என்பது இத்தருணங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அவரை மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவு ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவது
அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. மார்க்கெட் நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருவதால் வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்கு. மக்களிடையே நீங்கள் இந்த தருணங்கள்ல பிரபலமாக இருக்கீங்க. குறிப்பா சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா சங்கீத சபாக்களில் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. சங்கீதம், பரதநாட்டியம், மிருதங்கம், வீணை, நாதஸ்வரம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகள் லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்குதுங்க. சிலருக்கு கட்சியில் பொறுப்புள்ள பதவி ஒன்று தேடி வர இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடக்கூடிய தருணம் என்று கூட சொல்லலாங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்குங்க. சூரிய பகவானும் விவசாயத்துறையின் மீது அதிகாரம் உள்ளது. இவ்விருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் அலுப்பில்லாத வயல் பணிகளும் இருக்குங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க பெரும்பான்மையான கிரகங்கள். ஆதலால குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிறைவும் நிம்மதியும் நிலவ இருக்குதுங்க. குறிப்பா சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகள் மணமாலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி கலத்திரஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம். சிறு உடல் உபாதையாக தோன்றினாலும் உடனே மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் சிம்மராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். கடுமையான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டுங்க. சனி செவ்வாய் சாஷ்டாங்கமாக இருப்பதால் வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. குறிப்பா உங்களுடைய வாகனங்களை அடிக்கடி பழுது நீக்க வைப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும்
மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. சிம்ம ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகாமையில் உள்ள கோவிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் சென்று அரை மணி நேரம் சேவை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.